நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உங்கள் பேரில் அந்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேக வேளைகளில் நமக்கு நம்ம என்ன நினைச்சோன்னு நம்ம மறந்து போயிருந்தோம் இல்லையா? இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளாலே ஏதோ நினச்சிட்டு போனோமே அப்படின்னு அங்கே போய் உடனே ஞாபகம் வராது. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு பேருடைய எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கும்படிக்கு நம்மை குறித்து அவர் ஒரு சரியான நினைவுகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்கு என்னை ஞாபகம் இருக்குது அப்படின்னு. ஆமென். நமக்கெல்லாம் தெரிந்த பகுதி தான் சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் உங்களை நினையாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகளை கொடுக்கிறவர். அப்படிப்பட்டதான் நினைவு. அப்போ தீமைக்கு அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமைக்கு அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, கரெக்டா? பிளஸ் யூ. தீமைக்கு எதிர்மறை என்ன சொல்லணும்? நன்மை. ஆமாம், அதுதான் இந்த 2வது மாதத்திலோட வாக்குத்தத்தம். இரட்டிப்பான நன்மை அப்படின்னு சொன்னாரு. நம்ம போன வாரம் என்ன நன்மை தியானித்தோம்? 100 மடங்கு நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்மை ஆண்டவர் இரட்டிப்பாக கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாடில் 100 நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசி ஒரு அல்லையா சொல்லுங்க. 100 வேணும்னு விரும்புகிறவங்கெல்லாம் என்னோட சேர்த்து ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமென். நமக்கெல்லாம் 100 வேணுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டும் பாருங்க. நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தாதான் நம்மளை கொண்டு நினைப்பாங்க. ஒரு அலுவலியா சொல்லுவோமா, ஐயோ இவனுக்கு சரியான கஞ்சன், இவன் எனக்கு இவ்வளவுதான் பெரிய பரிசுத்தவான்னு சொன்னாலும் ஒரு காசு ஈய மாட்டான் பாருங்க. தமிழில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, என்ன சொல்லுவாங்க? எச்சிக்கையால் காக்கா ஓட்ட மாட்டான். இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்தது. இன்னைக்கு காக்கானா என்னன்னு கேட்குற அளவுக்கு காக்கான்னு கேட்க வேண்டியது இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். விசுவாசி ஒரு அல்லையா சொல்லுங்க. நமக்கு தீமை செய்ய நினைக்கிற மனிதர்களும் நன்மை செய்வதற்காக கர்த்தர் அவர்களை நமக்காக மாற்றுவார். கரங்க தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க, ஐயோ அந்த ஆஃபீஸரா ரொம்ப மோசமான ஆளுங்க, போனால் ஒரு ஃபைல் போனால் உடனே பாஸ் பண்ண மாட்டார், அப்புறம் டேபிளுக்கு கீழே ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் இந்தியாவில். நம்ம இங்கெல்லாம் சொன்னால் சரியில்லை, ஃபாலோ பண்ணுறாங்களே நம்மளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தாங்க சில வசனங்கள் எடுத்து வைக்க போகிறேன். நீங்களாம் அதை ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் உங்கள் பைபிள்லாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு மறந்துருக்கும். நான் ஒன்றும் ஞாபகத்தான் படுத்தேன். நான் ஒன்றும் பெருசாக புதிய தத்துவத்தெல்லாம் கண்டுபிடிக்கலை, புதுசாக எதையுமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்லை. பிகாஸ் நீங்கள்லாம் அட்லாண்டா தமிழ் சர்ச்சா, நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, நீங்கள் நல்லா பைபிள் படித்தவங்க, பைபிள் காலேஜில் படித்தவங்க. ஸ்தோத்திரம். ஆமென். பேப்பர் எடுத்து வைக்கணும். தேங்க்யூ. மேலெடுத்து உத்தரவுகளை நமக்கு கீழ்ப்படியணும்ல. ஸ்தோத்திரம். அப்போ வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஹல்லேலூயா. காலையில் எழும்புனா உங்க பெட்டிஷனை டினை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பார் ஆஃபீஸர். கர்த்தர் ராத்திரி போவார். என்ன சொல்லுவார்? நீ சோன்சோட, யாரோட, உங்கள் பேரை சொல்லுங்க, நம்ம பேர் எழுதுவோமா? நீ பால்மரோட, உங்க பேரை சொல்லுங்க. சொன்னாதான் பெட்டிஷன் அப்ரூவ் ஆகும். ஹல்லேலூயா. சும்மா சிட்டிசன்ஸ் வாங்கினவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. அவங்க மெத்தனமாக இருப்பாங்க, அது பிரச்சனையே இல்லை. நீங்கள் கவலையப்படாதீங்க. அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனையே கிடையாது. ஆமாம்,
நம்மளாம் ஓட்டு போடுற ஆளுகள் ஒரு அள்ளியில சொல்லுங்களா அப்படின்னு. நீங்க ஓட்டு போடக்கூடியது பிடிச்சி உள்ள வச்சிருவான். அல்லேலூயா. ஏன்னா சில ஸ்டேட்டில் எல்லாரையும் ஓட்டு போட விட்டுறாங்க. நம்ம ஸ்டேட் அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க தயவு செய்து. யாரும் தெரியாமல் கூட சிட்டிசன்ஸ் இல்லாதவங்க ஓட்டு போட போயிடாதீங்க. ஓட்டு போடுறதுக்கு எழுதி கொடுத்துடாதீங்க. உங்களுடைய எல்லா பெட்டிஷனையும் டினை பண்ணிடுவானுங்க. பிகாஸ் யூ ஹேவ் லைட் தட் யூ ஆர் அ சிட்டிசன் அப்படின்னு. சரியா? அதனால் எங்கேயுமே தெரியாமல் கூட ஆர் யூ சிட்டிசன் கேட்டால் அதில் வந்து தெரியாமல் கூட 2 வாட்டி பாஸ்போர்ட் எடுத்து பார்த்துட்டு நம்ம சிட்டிசன் தானா, நம்ம கழுகு படம் போட்டிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சிங்கத்தை பார்த்துட்டு அங்கே எஸ்ன்னு போட்டுறாதீங்க. ஒரு அழியா சொல்லுங்க. சிங்கத்தை போட்டால் அசிங்கமாக போயிடும். அதனால் அப்போ எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அதில் ரொம்ப அந்த பாயிண்ட் சொல்லித்தரணும். அது எல்லாம் ஜெனரல் நாலேஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தெரியாமல் யாரும் அதை வந்து பண்ணிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப வாசிக்க போகிறோம். நீ பால்மோரோடே எல்லா இடத்துலையும், ஆஃபீஸர் மாத்திரம் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் உங்கள் போகிற இடத்துல, ஏர்போர்ட்டில் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, கடையில் கூட தப்பாக பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதில் கூட ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஓகே, நீ பால்மோரோடே நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொன்னார். கரங்க தட்டி வரையில சொல்லுவோமா? உங்க அதிகாரியோட போய் பேசுவார். மொர்தெகாய்க்கு தீமை செய்வதற்கு ஆமான் நினைத்தான். ஆண்டவர் ராத்திரி ஆகாஸ்வீரு ராஜாவிடத்தில் போய் சொன்னார், உன்னை கொலை செய்ய திட்டமிட்ட 2 பேரை இந்த மொர்தெகாய் தான் கண்டுபிடிச்சி அவங்களுடைய திட்டத்தை அவமாக்கினான், திட்டத்தை முறியடித்தான். அந்த மொர்தெகாய்க்கு நீ என்ன பண்ணின அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அவன் கேட்குறான், என்னப்பா பண்ணோம் நம்ம மொர்தெகாய்க்கு? ஐயோ ஒன்றுங்க பண்ணலைங்கய்யா, அவனை கூட்டிடுவாங்க. அப்போ நேராக ஆமாட்ட போய் சொல்கிறாரு, ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டவன் ஆமான்னு நினச்சிக்கிட்டான். ஓ, நம்மளை தான் கனப்படுத்த போகிறார் போலுக்கு. நம்ம தான் ராஜாவுக்கு வலது கையாக இருக்கிறோம், ராஜாவுக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். ராணி அம்மா நம்ம ராணி இல்லை, எஸ்தர் ராணியை சொல்கிறேன். அந்த எஸ்தர் ராணி அவர்கள் அந்த விருந்து வச்சா கூட ராஜாவோட என்னையும் தான் அழைச்சாங்க அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் வச்சாரு வேட்டு பாருங்க ஆமானுக்கு. இன்னைக்கு நம்ம ஆராதனை கூட உங்களுக்கு தீமை செய்ய யாராவது நினைச்சாங்கன்னா நீங்கள் ஒன்றும் தீமை செய்யாதீங்க. ஆமேன். நம்ம பைபிள் ஸ்டடியில் வாசித்த ஒரு பகுதி ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 21வது வசனம். ஆமாம், தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். ஒரு சொல்லுவோமா? அந்த மாதிரி கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். அப்போ அந்த இடத்துல பாருங்க, தீமையை நன்மையாய் முறியடிக்கிற தேவன். அதுதான் இன்னைக்கு நாளைக்கு டாபிக். அல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். உங்க வாழ்க்கையில லாபான் நினைக்கிறான், இவனை எப்படியாவது நம்ம விட்டு போகக்கூடாது, இவனை எப்படியாவது நம்ம கையில அவன் போட்டுறணும். நம்ம கையில ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். ஏன்னா ரொம்ப ஈஸியா போச்சு பாருங்க விஷயம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னது, கண்ணு கூச்சப்பார்வை, தமிழ்ல அழகா போட்டுக்கு நீட்டா, நம்ம 1.5 கண்ணுன்னு சொல்லுவோம். என்ன கண்ணு? அப்படி யாரும் சொல்லக்கூடாது, சொல்றேன். தமிழ்நாட்டில் அப்படி சொல்லுவோம்ல. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். 2வது இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணா இன்னொரு 7 வருஷம் வேலை செய். 14 வருஷம் கல்யாணம் பண்ணதுக்காகவே வேலை செய்தான். அப்புறம் எத்தனை முறை சேலரி சேஞ்ச்? எத்தனை முறை? 10 முறை. 14 வருஷத்துல 10 முறை வேலையை மாத்திடுவான். சரி, சேலரியை மாத்திடுவான். ஐயோ, அது அவனுக்கு யாக்கோபுக்கு என்ன அருமையான மூளையை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அவன் அதற்கு தகுந்த மாதிரி புள்ளிகள் வரிகள் உள்ள அந்த மாதிரி ஆடுகள் புலிகிறபடி அவன் செய்கிற மாதிரி கத்த ஞானத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே யோசிக்கிறாங்க, இது எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்னு. நிச்சயமாக அது புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாடில் தான் இருக்குது. கொஞ்சம் 39 புக்ஸ் இருக்குது, அதில் ஒன்று தேடி பாருங்கள், இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சொல்லலை, ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது என்ன நடக்குது பாருங்க. 14 வருஷம் 2, அதாவது வாழ்க்கை துணையை கண்டடைவதற்கு அவன் கஷ்டப்படுறான். இனியும் அடிமையாக வைக்க வேண்டும் என்று லாபான் விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் போய் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? நீ
ஆமென். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். ஹல்லேலூயா. யார் இந்த லாபான்? யார் இந்த லாபான்? சொந்த மாமா. மாமா மாமா மாமனார் ஆயிட்டாரு. மாமனார்னா தெரியுமில்ல, அந்த நாருன்னு கடைசியில் முடியறது எல்லாமே கொஞ்சம் நாராதான் அப்படின்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாம் நல்லவங்களும் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். புரிஞ்சுதுல்ல? அப்போ அந்த மாமனார் இப்போ சொல்றாரு, உன் தேவன் என்கிட்ட வந்து சொன்னாருப்பா, உனக்கு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அதை பற்றி பேசவே பேசாத அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றான். அதோடு மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 31ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிப்போம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். ரெண்டாவது விடாத சொல்றான். யாரு? அதே மாமனார் சொல்றாரு, என்ன, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய. இப்ப யாருக்கு பொல்லாப்பு? முதல்ல யாக்கோபுக்கு மாத்திரம் பொல்லாப்பு. இப்ப யாருக்கு? தன் சொந்த மனைவி, அதாவது யாக்கோபுடைய மனைவி, லாபானுடைய பெண்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பொல்லாப்பு மாத்திரம் இல்லை, உங்க குடும்பத்திற்கும் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு நன்மையை அன்றி தீமையை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசி ஒரு வழியா சொல்லுங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். வர வழியா சொல்லுவோமா? அப்போ நீங்க எந்த ஆண்டவரை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்றால், உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் கணவனுக்கும் உங்கள் மனைவிக்கும் அவர் நன்மை செய்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்டதான ஒரு தேவன். இன்றைக்கு பாருங்க, அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தை எப்ப தெரியுமா? 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் யாக்கோபிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை 31வது அதிகாரத்தில் நிறைவேற்றுகிறாரு. 33வது அதிகாரத்தில் சொந்த சகோதரனாகிய ஏசா அவனுக்கு தீமை செய்வானோ என்ற ஒரு சந்தேகத்தோடு பயத்தோடு யாக்கோபு வருகிறான். 32வது அதிகாரத்தில் அவன் 31 அடுத்து 32 33 தான் தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகிறான். ஆனால் 32வது அதிகாரத்தில் சகோதரனை சந்திப்பதற்கு முன்பதாக போய் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? அவன் ராத்திரியில ஜெபிக்கிறான். அந்த ஆத்துடைய பேர் என்ன? அந்த ஆட்சியினுடைய பேர் என்ன? யாப்போக்கு. ஆமென். 32ஆம் அதிகாரம் 22வது வசனம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். ஹல்லேலூயா. ஆற்றை கடக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். பயப்படாதீங்க, கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து சென்று விடுதலையை கொடுத்த தேவன். ஆமென். யோர்தானை கடந்து சென்று விடுதலை கொடுத்த தேவன். அகாவா நதியை கடந்து சென்று விடுதலை கொடுத்த தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லா நதிகளையும் கடக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயா 43வது அதிகாரம். இந்த நாட்களில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். நான் அடிக்கடி அதை ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஒரு அலையா சொல்லாமா? கருத்தோட சொல்லாமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக
எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது தயவு செய்து வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். கரங்கத்தில் சொல்லுமா, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் ஃபயரிங் நடக்கும். ஃபயர் உங்களுக்கு தெரியுங்களா? ஃபயர் அண்ட் ஃபயர். அந்த ஃபயரிங் நடக்கும் பொழுது கூட கர்த்தர் என்ன செய்வாரு? நீங்க வேகாதிருக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? ஆமென். ஃபயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலையை விட்டு நீக்கிறது. நம்ம ஊர்ல எல்லாம் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. இங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஃபயர் அண்ட் ஃபயர் அதில் எல்லாமே ரிதமிக்க தான் சொல்லுவாங்க. ஆமீன். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு ஃபயரிங் நடக்கும் பொழுது கூட விசுவாசிக்கணும் இல்லையா? சொல்லுங்க ஆமீன். நீங்க வேகாதிருப்பீங்க. வர இல்லையா? சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க ரம்யா பிரதர். பிப்ரவரி மாசத்தோட ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னு போன வருஷமே சொல்லிட்டாங்கல்ல. யோசிக்கிறாரு. போன வருஷம் சாட்சி சொன்னீங்கல்ல, பிப்ரவரி மாசத்தோட ப்ராஜெக்ட் முடியுது, இல்லை பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஆள் சொல்றது அவர் ஞாபகம், நமக்கு இத்தனை பேர் சொல்றது நம்ம ஞாபகம் வைக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்றதையும் நம்ம ஞாபகம் வைக்கிறது நம்ம கடமை. ஒரு ஆளையா சொல்ல, இல்லாட்டா பாஸ்டர் எனக்குள்ளது ஞாபகமே வைக்கல, அவங்களுக்குள்ள ஞாபகம் வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லுவீங்கல்ல. ஒரு ஆளையா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒன்றை செய்த சாட்சியை எங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்க, ஒரு உதவி செய்திருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஃபயரிங் நடக்கும் பொழுது நீங்க வேகாம இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு வழியா சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் இன்னைக்கு சாட்சி சொன்னதுனால அதை சொல்றேன். ஒரு வழியா சொல்லுவோம். அப்போ உங்க வாழ்க்கையில பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யாப்போக்கு என்ற நதியை தாண்டி போய் தான் ஆண்டவரோட என்ன செய்கிறான்? தனிமையா இருக்கிறான். அங்க ராத்திரி முழுவதும் அந்த 32வது அதிகாரத்தில் அவன் ஆண்டவரோடு கூட என்ன செய்கிறான்? அவன் ஜெபிக்கிறான். அவன் போராடி ஜெபிக்கிறான். அப்பொழுது அவன் அவரை நோக்கி மன்னிக்கும், சாரி நான் 30 யாத்திரையும் போயிட்டேன். 32 ஓகே. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாயே என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க பெயர்ல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு நன்மை செய்ததை நம்ம நினைவு கூற வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அடுத்த 33வது அதிகாரத்தில் தன்னுடைய சகோதரன் அவனுக்கு தீமை செய்து விடுவானோ என்ற அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அவன் எதிர்மறையான எண்ணத்தோடும் வருகிற பொழுது அவன் என்ன நினைக்கிறா பாருங்க. அப்பொழுது ஏசா 4வது வசனம் 33:4 எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மொமெண்ட் அல்லது ஒரு தருணம். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 28:15 சொன்னதை 33 அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்தார். 20வது வசனத்துல அவன் எல்லோகே என்றதான ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறதை பார்க்கிறோம். ஆமீன். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். நீங்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு ஒரு பலிபீடம் கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க இல்லையா? சொல்லுங்க. அப்ப நன்மை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தீமை வருவது போல இருக்கலாம், ஆமீன், ஆனா எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். எம்ப்ளாயர்
லாபான் உங்களை அடிமைத்தனத்தில் தனக்கு விருப்பமான விதத்தில் சம்பளத்தை கூட்டுவான். அவன் போட்ட ஆணையின்படி நீங்கள் செய்யாவிட்டால் ஒன்றும் நடக்காது. எப்படிங்க ஆடு குட்டி போடும் பொழுது நான் விரும்புகிற மாதிரி ஆடு குட்டி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதி இந்த ப்ரோக்ராமை எழுதி கொடுப்பா அப்படி சொன்னால் கூட யார்ட்டையாவது கேட்டு கொஞ்சம் எடுத்து இப்போ தான் எல்லாரும் அந்த சேட்டு இந்த சேட் என்ன சேட் ஜிபிடி ஏதோ எல்லாமே வச்சு கண்டுபிடிச்சி எழுதிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த காலத்தில் ஆடு குட்டி போடும் பொழுது அது இந்த மாதிரி கலரில் பிறக்கணும், இந்த மாதிரி புள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ நமக்கே ஒரு பொன் பிள்ளை வேணும்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு பொன் பிள்ளை பிறக்குமா? பிறக்காது. ஆண்டவர் கொடுத்தது தான் கிடைக்கும். ஒரு அல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு நம்ம கேட்குறோம். என்ன ஃபர்ஸ்ட் பொண்ணு ஆண் பிள்ளை பார்த்து சொல்லலையே நீங்கள், எங்களுக்கு ஆண் பிள்ளை தான் வேணும், ஆண் பிள்ளை தான் எங்களுக்கு வேணும் அப்படி கேட்குறவங்களுக்கு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுப்பாரா? கொடுப்பாரு. ஆனால் நம்ம நினைச்சா நடக்காது. ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் எங்க நன்மை செய்வார்? எகிப்தில் நன்மை செய்வார். ஒரு அல்லையா சொல்லுங்க. நீங்கள் அடிமைத்தனமாய் போகிற அந்த தேசத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. இந்தியாவில் தான் உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நன்மை செய்யட்டும், இந்தியாவில் இருந்துக்கோங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் இங்கே வரல. விசுவாசிங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. இது எங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த உங்கள் சொந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போனீங்கன்னா அது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. அதுக்கு வசனம் இருக்குது, அது பிறகு பேசிக்கலாம். இப்போ வசனமாக நிறைய வசனம் வெளியில் போயிட்டோம் நான் இப்போ அவ்வளோ. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்தினுடைய தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்க உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எகிப்தில் கர்த்தர் தன்னுடைய மக்களை அடிமைகளாக வைத்த காலம் உண்டு. ஆமென். ஒரு காலத்தில் வச்சார். ஆனால் அதுக்கு முன்னால் அதே எகிப்தில் மக்கள் செழிக்க வைத்தார். அல்லேலூயா. செழிக்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் நிறைய வசனம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய டாப்பிக்கில் உள்ள சில வசனங்களை நான் இன்னும் சொல்லலை. ஆமென். தாவீது குறித்து வாசிப்போம். 1 சாமுவேல், அங்கே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏன்னா தாவீது தொட்டு ரொம்ப நாளாச்சு, அதனால தாவீதை நம்ம எடுக்க போறோம். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஹல்லேலூயா. பாருங்க, தீமை செய்கிற ஒரு சவுல், அந்த தீமை செய்த சவுலுக்கு நன்மை செய்கிற ஒரு நீதிமான் யாரு? நான் தான் சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? என்னையே சொல்லலைங்க, உங்களை சொல்ல சொன்னேன். எல்லாரும் என்ன சொல்லுங்க? நான் தான். அப்படிதான் இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க. தீமை செய்கிற சவுலை வெட்கப்படுத்துகிறபடிக்கு நம்ம நன்மை செய்கிற தாவீதா இருக்கணும். விசுவாசிக்கிற ஒரு அல்லையா சொல்லுங்க. அந்த இடத்துல அதை பாருங்க, எவ்வளவு கிளியரா சொல்றான். யார் சொன்னது சாட்சி? நான் சொல்லலை, என் எதிராளி சொல்றான் என்னை பார்த்து. அல்லேலூயா. சவுலை கேட்டா அவன் சொல்றான், நீங்க நான் தான் அவனுக்கு அநியாயம் செய்ய நினைச்சேன், ஆனால் அவன் எனக்கு நன்மை செய்தான். வாசிப்போம் அந்த வசனத்தை வாசிப்போம். தயவு செய்து வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை, கொஞ்சம் முன்னாடி 16வது வசனத்தை பாருங்க. 15வது வசனம். கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான் சவுலை பார்த்து, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன், என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும், நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் என்று சொல்கிறான். நம்முடைய பிராணனை வாங்க வேட்டையாடுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். அது யாரா இருக்கணும்? அது சாத்தானா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ சக்தியா இருக்கலாம். ஆனா அவன் அந்த 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 வேட்டையாட விரும்புகிற அந்த சக்திக்கு முன்பதாக அவன் சொல்கிறான், இன்னைக்கு உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்பு. இந்த வசனம் வாசிக்கிறோம், கீழே வந்துடுவோம்.
இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளுப்பூச்சியையா? நீர் யாரை பின் தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். கர்த்தர் உங்களுக்காக நியாயாதிபதியாக இருப்பார். உங்களை அநியாயமாய் குற்றம் சாட்டுகிற இடத்துல, உங்களை அநியாயமாக பழிவாங்க நினைக்கிற சவுலின் மத்தியில கர்த்தர் நமக்கு நியாயம் தீர்த்து நமக்காக வழக்காடி நம்மை தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களே சொல்ல, அப்ப இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அந்த சவுல் அவன் இந்த தாவீதை கொலை செய்ய நினைக்கிறான். ஆனால் தாவீதுக்கு கொலை செய்வதற்கான தருணம் வந்தது, தருணம் கிடைத்தது. அவன் அதை பயன்படுத்தவில்லை. அவன் மாறாக அவன் விட்டு வைத்தான். இன்றைக்கு நமக்கு அநேக இடங்களிலே பழி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழி வாங்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு நம்மை நீதியை நிலைநாட்டுவார். கர்த்தர் நமக்கு நியாயாதிபதியாக இருப்பார். கர்த்தர் நமக்கு நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். கர்த்தர் நம்மை விடுவிப்பார். இந்த ஒரு வசனத்துல எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்கிறார்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை ஞாபகம் வைத்துக்கொள்ள, விசுவாசியுங்க, அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களை நிச்சயமாக விடுவிப்பார். தாவீதை விடுவித்த தேவன். சவுல் என்ன செய்தான்? கடைசியில தன்னைத்தானே அவன் கொலை செய்து கொண்டான். ஈட்டியில குத்தி அவனே என்ன செய்தான்? அவன் ஈட்டின் மேல் விழுந்து செத்து போனான். உங்களுக்கு தெரியும் கதை. அவன் நடந்த சம்பவம் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவ்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எந்த தீமையையும் நமக்கு நன்மையாக மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன். அவர் இரட்டிப்பான நன்மையினால் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நன்மையை எப்பொழுதும் தர வல்லவர். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக தீமைகளை பிசாசு கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தரோ உங்களுக்காக துணை நின்று உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தீமையை நீர் நன்மையாக மாற்றுகிறவர். யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு விரோதமாக எழும்பின எல்லா தீமைகளிலும் இருந்து அவனை விடுவித்து அவனை ஆசீர்வதித்து அவருடைய தலையை உயர்த்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அவர்களோடு துணை நின்று அவருடைய வாழ்க்கையில தீமையை நன்மையாக மாற்றியர்களும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.